கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் நரோஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து R15 M 2025 மாடல் வந்து என்னென்னலாம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து என்ன ரஃபே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹெல்மெட்டு அப்புறம் பைக்கிங் தாங்க நிற்கிது. நானும் சரி ஒரு சின்ன ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து மழை வந்து அடித்து கொளுத்திட்டு இருக்கு. ஸோ வந்து சரி பைக் எடுத்து வந்துட்டு டக்குன்னு ரைடு போகலாம். அது இல்லாமல் நம்பர் பிளேட் வர இன்னும் வரலங்க. இது பாருங்கள் அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள், நம்பர் பிளேட் வரல. பைக்கை பற்றி என்னங்க சொல்கிறது, வேற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து KTM ஃபேமிலியில் இருந்தோம், இப்போ வந்து நம்ம Yamaha ஃபேமிலி. அது ரெண்டுமே நம்ம ஃபேமிலி தான். KTM Yamaha ரெண்டுமே நம்ம இப்போ வாங்கிட்டோம். நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா, நிதிஷ் நீ சூப்பர் பைக் எடுப்பேன் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நீ சூப்பர் பைக்கை எடுக்கல அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லையும் சரி. அப்புறம் வெளியே மீட் பண்ணுறவங்க, ஆனால் நீ சூப்பர் பைக்காக எடுத்துருக்கலாம், ஏன்னா இந்த பைக்கை போய் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு நமக்கு சூப்பர் பைக் வேண்டாம், என்ன நீடட் இல்லை. இப்போ இந்த காசுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம இது 2 கரெக்டாக வந்து 2,30,000 வந்துச்சு பைக்கு. ஸோ வந்து இந்த காஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியல் கட்டினாலே சூப்பர் பைக்கை நம்ம எடுத்துடலாம். பட் வேண்டாங்க, நான் போக நான் பைக் ஓட்ட சொல்கிறேன் என்னென்ன ஆச்சு, ஏன் நம்ம சூப்பர் பைக் இப்போ அப்டேட் பண்ணல, இந்த பைக் அப்டேட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு பைக் ஓட்ட சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக் ஷாட் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்க, வாங்க என்ன அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளவுஸ்லாம் போட்டுக்கலாங்க கரெக்டாக. மழை பெய்யப்புள்ளே பாருங்கள். நம்ம வந்து பைக் எடுக்க போகும்போதும் மழை வந்துச்சு, இப்போயும் மழை வருதுங்க. அதுதாங்க. இருங்க அப்படியே பைக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yamahaன்னு வருதுங்க ஸ்டார்ட் பண்ணோன்னே. அதுக்கப்புறம் டிஸ்பிளே கிளாஷஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைலேஜ் வேறு லெவலுங்க. டேங்க் ஃபில் பண்ணி நான் இன்னும் மைலேஜ் இது பெட்ரோலே போடவே இல்லை. 357 கிலோமீட்டர்ஸ் பைக் எடுத்தது வந்து நான் சுற்றிட்டு தான் இருக்கேன். அந்த பைக் எடுத்துகிட்டு ரவுண்ட் போயிட்டே தான் இருக்கேன். சரிங்க, ஃபஸ்ட்டு நான் இதை பற்றி நம்ம பேசலாம். என்ன ரஃபே, இந்த TFT டிஸ்பிளேல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெனு, நேவிகேஷன், நம்ம வந்து மேப்பு, நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் மேப் அதில் ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி மியூசிக் இருக்குது. ஆனால் அதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ராப்ளம் போட்டிருந்தாங்க ப்ளூடூத்துக்கு. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இது வரைக்கும் பாருங்கள், பிரைட்னஸ் 4 இருக்குது. அப்படியே மேக்ஸ் ஏற்றிப்போம். ஓகே, பிரைட்னஸ் வந்து 6 ஏற்றியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கலரு பிளாக் ஆல் டைம் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்னால் நம்ம இப்போ வந்து நம்ம பகலில் இருக்கும்போது வந்து ஒயிட் கலரில் அடிக்கும், நைட் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குங்க. அவ்வளோதான். ஓகே, அப்புறம் சிஸ்டம் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம நேம் செட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நேம்லாம் செட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இருங்க அப்படியே காட்டுற பாருங்க நேரஃபே. கஸ்டமர் நம்பரு, நேம் எல்லாமே நம்ம இதில் செட் பண்ணிக்கலாங்க. பரவாயில்ல, பக்காவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் வச்சுட்டேன் நேரஃபே. ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டேன். ஆட்டோமேட்டிக்கில் வைக்கும்போது பகலில் வந்து ஒயிட் கலரில் வந்துடுங்க. போகலாமா? ஓகே, NRF நம்மளுடைய R15 M வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சின்னதாக ஒரு டாப் ஸ்பீடு ஏற்றி பார்க்கலாங்க. சரிங்களா? வாவ், நல்லா போகுதுங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த 7,500 RPM 7,000 RPM மேலே தாண்டி தான் VVA வால்வ் ஓப்பன் ஆகிடுங்க. அதாவது VVAனா வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம அந்த 7,000 மேலே நம்ம இழுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட் எரியும் பாருங்கள். VVA லைட்டு இது பெரியும் பாருங்கள், வருது பாருங்கள். 7,000 மேலே இழுக்கும் போது VVA லைட் எரியுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 வால்வு இருக்கும். நம்ம சிட்டியில் ஓட்டினா சின்ன வால்வு சுற்றும். அதேமாதிரி இப்போ நம்ம ஹைவேயில் வந்து நம்ம 7,000 RPM மேலே தாண்டும் போது என்ன ஆகும், இன்னொரு வால்வு வந்து ஓப்பன் ஆகிடுங்க. சின்ன வால்வு ஒன்று இருக்கும், இப்படி ரவுண்டாக இருக்கும் சின்ன வால்வு. அது மேலே ஒரு பெரிய வால்வு வந்து ரவுண்டாக இருக்கும். அதாங்க அந்த 7,000 மேலே போகும்போது அந்த வால்வு ஓப்பன் ஆகிடும். நம்ம அதேமாதிரி பார்த்திங்கன்னா மைலேஜ் வேறு பேய் மாரி கொடுக்குதுங்க மைலேஜ். எவ்வளோங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 கொடுக்குதுங்க. பைக் எடுத்த புதுசில் அப்படி கொடுக்கும். பட் போக போக எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 45 வந்துடும். ஏன் நிதிஷ் இந்த பைக்கை போய் எடுத்த அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறாங்க. அண்ணா நீ சூப்பர் பைக் எடுப்பேன்னு நான் இந்த பைக் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் கேட்குறாங்க. ஸோ வந்து என்ன மெயினாக இந்த பைக் எடுத்ததுக்கு காரணமே
மைலேஜ், அப்புறம் வந்து லுக்கு, அப்புறம் வந்து இதில் விவிஏ இருக்கிறதுனால தாங்க இந்த பைக்கை நான் எடுத்தேன். ஸோ வந்து நம்ம மைலேஜ் நல்லா கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறையா ரைட்ஸ் பண்ண முடியுங்க. எனக்கு வந்து நான் லாஸ்ட்டாக நான் இப்போ வந்து நான் வந்து கணக்கு போட்டுட்டு இருந்தேன். ஸோ வந்து யூடியூப்பில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு, ஸோ வந்து மற்றபடி ப்ரொமோஷன்ஸ்லாம் நம்ம எவ்வளோ பண்ணோன்னு கணக்கு பண்ணி வச்சுருந்தா பார்த்தா நம்ம யூமிக்கோ மட்டுமே நம்ம அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு 2 இயர்ஸில். அதான் யோசித்தேன், சரி ஓகே இதில் வந்து அதே மாதிரி ஆயிலெலாம் ரொம்ப கம்மி தாங்க. இப்போ நம்ம 1000 கிலோமீட்டர்ஸ் தானே நம்ம ஆயில் மாற்றுற மாதிரி வரும். அதேமாதிரி 3500 கிலோமீட்டர்ஸ் கொண்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஆயில் மாற்றுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 3 சர்வீஸ்க்கு ஒரு வாட்டி வந்து வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் பைக் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பைக் வச்சு ஓட்டிக்கலாம் என்ன ரஃபே. அதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பர் பைக் எடுத்துக்கலாம். சரிங்களா, இருங்க டாப் ஸ்பீட் ஒன்று ஏற்றி பார்த்துருவோம். மழையாக வேறு இருக்குங்க, அதாங்க டாப் ஸ்பீட் போகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ வேறு நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ராகுல் டிட்டி அப்படின்னு ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டான் பைக் ஆக்சிடெண்ட்டில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் கேட்டோன்னு எனக்குலாம் ஒரு மாதிரி பயம் வந்துட்டு, என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு பசங்களாம் கால் பண்ணி ப்ரோ நீ பொறுமையாக போ ப்ரோ. அப்புறம் நிறைய பேர் எனக்கு நலம் விரும்பிகள் வெல்விஷர்ஸ் எல்லாருமே தம்பி நீ பொறுமையாக போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணினாங்க. ஸோ நான் அந்த பையனுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க என்ன ரஃபே. சரிங்களாங்க, இருங்க இப்போ நம்ம இழுத்து பார்த்துருவோம் டாப் ஸ்பீடு. ப்ராப்பராக ஹெல்மெட்லாம் போட்டிருக்கேன். இருங்க 4 கீரில் வந்து 115ங்க. பார்ப்போம் கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் நான் டாப் ஸ்பீடே போகலங்க, இப்போ தான் டாப் ஸ்பீட் போகிறேன். 128 5 கீரில் 128 அசால்ட்டாக பண்ணுதுங்க. பரவாயில்லையேங்க. அதேமாரி மைலேஜும் நல்லா கொடுக்குது என்ன ரஃபே. அது போதுமேங்க, மைலேஜ் தானங்க நமக்கு பெரிய விஷயமே. அப்புறம் வந்து இந்த கிளஸ் இதெல்லாம் மாற்றிட்டாங்க பாருங்கள், பட்டன்ஸ்லாம் மாற்றிட்டாங்க. இது வந்து என்ன கண்ணாடி ஓப்பனில் இருக்குது. இருங்க இன்னொரு வாட்டி இழுத்து பார்ப்போம் என்ன ரஃபே. 355 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓட்டியிருக்கோம் பைக் எடுத்து இப்போ வரைக்கும். இப்போ இழுத்தலாம் டாப் ஸ்பீடே இப்போ தாங்க ஓட்டுறேன். 112 113 114 4 கீரில் 115 4 கீரில் போதுங்க. நம்ம 128 பண்ணதே போதும். மழை இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 155 அப்படி ஏறுங்க பைக், கண்டிப்பாக ஏறும். நம்ம ஏற்றி பார்த்துருவோம், அது பிரச்சனை இல்லை. 390லாம் ஓட்டிட்டு இந்த வண்டி வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி தாங்க. ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன ரஃப் இந்த பைக்கு. அதேமாதிரி அப்புறம் நான் என்னென்ன சொல்லணுவாங்க, இதோ பாருங்கள் பார்க்கிங் சுவிட்ச் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டோருக்கு பாருங்கள் பாஸ் பட்டன் இந்த இடத்துல வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எல்லாமே இங்கே இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த தம்பி சரண் வச்சுருக்கான் இந்த பைக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பட்டன்லாம். பரவாயில்லைங்க, இது வந்து டிசம்பரில் மேனுஃபேக்சர் பண்ண வண்டி, 2025 மாடலுங்க. இது R15 V5 வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் V5 விட மாட்டாங்க, வீடியோஸ் தான் போட்டுட்ருக்காங்க. கண்ணாம்னா V5ன்னு போட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி லான்ச் ஆகிருக்கு சில இடத்துல. பட் ஆனால் இந்தியாவில் இன்னொரு லான்ச் ஆகலைங்க. இந்தியாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் லான்ச் ஆகாது V5. எதனாலனாங்க இந்த மாடலே நல்லா போயிட்டுருக்கு. இப்போ V3 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து V3 நல்லா சேல்ஸ் நல்லா போக அப்புறம் லாஸ்ட்டாக குறையும் போது தான் வந்து V4 அப்டேட் பண்ணாங்க. அப்புறம் V4M பண்ணாங்க. V3யோட சேல் கொஞ்சம், ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது V3யோட சேல். அப்புறம் அது கொஞ்சம் குறைய அப்போ டக்குன்னு V4 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து R15M லான்ச் பண்ணாங்க. பரவாயில்லைங்க, பைக் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி என்ன நிதிஷே பில்ட் குவாலிட்டிலாம் பற்றி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பில்ட் குவாலிட்டிலாம் ஓப்பனாக சொல்கிறேங்க, இதெல்லாம் வந்து சும்மா பேப்பர் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் லைட்டாக கீழே விழுந்தாலே இதெல்லாம் கண்டிப்பாக காலியாகிடும். பட் ஆனால் நம்ம வந்து கரெக்டாக கிராஷ் கார்டெலாம் போட்டு நம்ம பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்க பைக்கை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பைக் வந்து செட் ஆகுது. எந்த பைக் எடுத்தாலும் அப்படி தாங்க. நம்ம கரெக்டாக பைக் மெயின்டைன் பண்ணலாம், எப்படி நம்மள்ட்ட இருக்குமா பைக் சரியாக இருக்காது கண்டிப்பாக என்ன ரஃபே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக இப்போது 3500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ஆயில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடணும். ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, அப்புறம் என்னென்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ரைட்லாம் எடுத்துகிட்டு போகும்போது உள்ளே வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். அது எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் போதே நம்ம வந்து பைக்கை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டா நமக்கு அது பெரிய ப்ராப்ளமாக வைக்காது. சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக வச்சுருவோம் நேரம். அதையும் நம்ம பார்த்துக்கணும். இண்டிகேட்டர் பட்டன்ஸ்லாம் பரவாயில்ல, அது எப்பவுமே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீயும் அதே மாதிரி தாங்க இருக்குது. மற்றபடி வேறு என்ன சொல்கிறது. அதாவதுங்க மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இந்த பைக் வந்து ஒரு பக்காவான பைக்குங்க. இது நிறைய பேர் இன்ஸ்டாவில் சண்டை போட்டுட்ருக்கீங்கப்பா. பஜாஜ், KTM, அதேமாரி வந்து வெசஸ் வந்து யமகா கூட வெசஸ் வைக்கிறீங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, எல்லாமே பைக்கு தான். இப்படி பண்ணுறனால தான் பைக்கர்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடக்குது. எங்கள் ஆள் தாண்டா கெத்து, எங்கள் பிராண்டு தாண்டா கெத்து, நாங்கள் தாண்டா கெத்து அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம அடிச்சுட்டு நிற்கக்கூடாது. அப்புறம் வந்து பைக்கர்ஸ் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே நேம் ஸ்பாயில் ஆகி நமக்குள்ளே நம்ம ஒத்துமையாக இருக்கணுங்க. ஸோ வந்து இது வந்து ரேஸ் போடுற அப்படி இப்படிலாம் அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் எங்கள் பைக் தான் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு நான் இவங்க ஒரு பக்கம் ரேஸ் போட்டு காட்டுறாங்க, இன்னொரு பசங்க ஒரு பக்கம் ரேஸ் போட்டு காட்டுறாங்க. அதுமாதிரி பண்ணாதீங்க.
நரஃபே. நம்ம பசங்க யாரும் அதுமாதிரி பண்ணக்கூடாது. ஏதோ நம்ம பசங்க யாரும் வந்து பண்ணக்கூடாது. அது இப்போ நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போது கேடிஎம் பஜாஜ் இப்போ இவங்க ஒரு பிராண்ட் இருக்காங்க, யமகா ஒரு பிராண்ட் இருக்காங்கன்னா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது, அவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டு. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து அது மாதிரிலாம் சண்டை போடாதீங்க. எல்லாமே பைக் தாங்க, அவ்வளோதான். எல்லாம் பைக் தான். எல்லா பைக்கும் எனக்கு பிடிக்கும், எல்லா பைக்கும் நம்ம ஓட்டுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபஸ்ட்டு கேடிஎம் ஃபேமிலியிலேருந்து இப்போ நம்ம வந்து யமகாவுக்கு வந்துவிட்டோம். அதுலேயும் ஃபேமிலி மெம்பராக தான் இருக்கும், இதுலேயும் ஃபேமிலி மெம்பராக தான் இருக்கும். அப்படியே எல்லா பைக்ஸும் நம்ம வாங்கணும் ஆசை தான். பார்ப்போம் என்ன ரஃபே. அடுத்து நம்ம சூப்பர் பைக் அப்டேட் பண்ணுறோமா இல்லை வந்து வேறு ஏதாவது பைக் அப்டேட் பண்ணுறோமான்லாம் தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த பைக் வச்சு ஓட்டுவோம், நிறைய ரைட்ஸ் பண்ணுவோம். இது ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி ஆகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸாவது ஓட்டிடணும். திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம சேனலில், வேறு மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணி பக்கா ரீச் கொண்டு வரோங்க. சரிங்களா நர்ஃபே? உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ வந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து இவ்வளோ ஒரு 1.8 மில்லியன் NRF இருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஸோ வந்து அந்த 2023 கொடுத்து அதே சப்போர்ட்டை கொடுங்க நர்ஃபே. நானுமே வந்து இடையில நம்ம வந்து இப்போது கரெக்டாக நம்ம பழைய மாதிரி ஒரு இதில் நம்ம வீடியோ போட்டு தான் வேறு மாதிரி இன்னொருத்துக்கு வந்திருக்கலாம் நர்ஃபே. அவ்வளோதாங்க, வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. பைக்கை பற்றி அவ்வளோதான். டாப் ஸ்பீட் நான் வந்து 128 ஏற்றி காமிச்சிட்டேன். அப்புறம் இதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த பைக் எடுக்காதும் உங்களோட விருப்பம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் நரஃபே. நானும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், என்னென்ன ப்ராப்ளம் இருக்கலாம் போட்டு விடுங்க. நான் அதில் அப்படியே ஃப்யூச்சர் ரைட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் வந்து அதை நான் சரி பார்த்துக்கிறேங்க. சரிங்களா நரஃபே? ஓகே, லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நரஃபே. பாய் பாய்.